மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலாவதாக தருமபுரம் ஆதீனத்தில் ரூபாய் 36 லட்சம் செலவில் இரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் பயனாளிகளுக்கு ரூபாய் 1100 குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்கும் நோக்கத்துடன் ஜப்பானில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 3 டயாலிசிஸ் இயந்திரங்களை தருமபுரம் ஆதீனம் பயன்பாட்டிற்கு வழங்கினார். மயிலாடுதுறையில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனம் உள்ளது. சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பது மட்டுமின்றி கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட பொது சேவையிலும் தருமபுரம் ஆதீனம் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சிறுநீரக பாதிப்பிற்கு உள்ளாகி இரத்த சுத்திகரிப்பு செய்து வரும் நோயாளிகள் சிகிச்சைக்காக அண்டை மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் விதமாக ரோட்டரி சங்கமும் தருமபுரம் ஆதீனமும் இணைந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே முதல் தனியார் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை தருமபுரத்தில் அமைத்துள்ளது. பிரேசில் நாட்டில் உள்ள ரோட்டரி சங்கம் மற்றும் மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் இணைந்து ரூபாய் 36 லட்சம் செலவில் ஜப்பானில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 3 டயாலிசிஸ் இயந்திரங்களை தருமபுரத்தில் நிறுவியுள்ளனர். தனியார் இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒருமுறை டயாலிசிஸ் செய்வதற்கு ரூபாய் 5000 வரை வசூல் செய்யும் நிலையில் இங்கு மிக குறைந்த கட்டணமாக ரூபாய் 1100 மட்டுமே பெற்றுக்கொண்டு இரத்த சுத்திகரிப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இதில் ரோட்டரி சங்கம் முன்னாள் ஆளுநர் செங்குட்டுவன், நியமன ஆளுநர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.